வணக்கம். வெல்கம் டு பிரேக் டைம். சுங்கச்சாவடி கட்டணம் நாடு முழுக்க இந்த டோல்கேட்டை வச்சுக்கிட்டு பகல் கொள்ளங்கிற மாதிரி தான் இவங்களுடைய வசூல் இருக்குது. இருக்க அதோட கட்டணம் வேற ஏறிட்டு இருக்கு. அது ஏன் இந்த மாதிரி கட்டணம் ஏறிட்டு இருக்குங்கிறதுக்கு நிதின் கட்கரி கிட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு வித்தியாசமாக பதிலை சொல்லியிருக்காரு. இது என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டெல்லி ஜெய்ப்பூர் அந்த நெடுஞ்சாலை அமைக்கிறதுக்கு ஆன செலவு 1900 கோடியாம். அதில் உள்ள டோல்கேட்டு மனோகர்பூர் டோல் பிளாசாவில் மட்டும் வசூல் வந்துட்டு 8000 கோடி இது வரைக்கும் வசூல் பண்ணியிருக்காங்க. ரோடே 2000 கோடி தான் வருது. 8000 கோடி ஏன் வசூல் பண்ணீங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு வித்தியாசமாக பதிலை சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காரு ஒரு 2.5 லட்ச ரூபாய்க்கு வாங்குறோம்னா அதே காரை மொத்தமாக ரொக்கமாக 2.5 லட்ச ரூபாய்க்கு வாங்குறோம்னு வச்சுக்கிட்டா உடனே செலவு முடிஞ்சிடும். ஆனால் அதையே 10 வருஷத்துக்கு கடனாக வாங்கினோம்னா அது வட்டியோடு சேர்த்து 5.5 to 6 லட்சம் வரைக்கும் போகுமா. அதனால என்ன சொல்றாரு, நிறைய இடங்கள்ல நெடுஞ்சாலைகள் போடுறதுக்கு கடன் வாங்கி தான் போடுறோம். அதனால தான் இந்த மாதிரி கட்டணங்கள் அதிகமாகுது, கவர்மெண்ட்டுக்கு செலவும் அதிகமாகுது. உங்களை யார் கடன் வாங்கி பண்ண சொன்னா? இருக்கிற பணத்தை வாங்கி பண்ணலாமே வர வசூலில். என்ன அநியாயமாக இருக்குது சொல்கிற பதிலை பார்த்தா. இப்போ ஒரு டெல்லி ஜெய்ப்பூர் நெடுஞ்சாலைக்கு 8000 கோடி வசூல் வருதுன்னா அப்போ இந்தியா முழுக்க எவ்வளோ டோல் பிளாசாவில் எவ்வளோ வசூல் ஆகிருக்கும் பார்த்துங்க. ஒன்றும் இல்லை, இந்த சென்னையை விட்டு தாண்டுனா இந்த பரனூர் டோல் பிளாசா கான்ட்ராக்ட் முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆகுதுங்கிறாங்க. இன்னும் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. அது யாருக்கு போகுதுன்னே தெரியல அந்த கட்டணம். இந்த மாதிரி கான்ட்ராக்ட் முடிஞ்சு வசூல் பண்ணுற டோல் பிளாசாலாம் மூட சொல்லி ஏகப்பட்ட இடங்களில் போராட்டம் நடக்குது. அப்பயும் யாரும் கண்டுக்கிற மாதிரி இதில் வசூல் வேட்டை நடந்துட்டு தான் இருக்குது. இதில் வேறு இப்போ காருக்கெல்லாம் டோல் பிளாசாவில் பார்த்தீங்கன்னா மினிமம் 500 மெயின்டைன் பண்ணணும் பேலன்ஸு. அப்படி ஒவ்வொருத்தவங்களும் மினிமம் 500னா எத்தனை லட்சம் காருக்கு எவ்வளோ வசூல் ஆகும் பார்த்துங்க. அந்த அமௌண்ட்டை மட்டும் வட்டி விட்டாலே செம காசு கிடைக்கும். நிதின் கட்கரி சொல்கிற விளக்கம் போதுமானதாக எனக்கு தெரியல. இதில் என்னென்னா, புது கார் வாங்கும்போது ரோட் டேக்ஸ்னு ஒன்று கட்டி தான் எடுக்கிறோம். அந்த ரோடு எங்கே இருக்குன்னு சீமானே ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரோட் டேக்ஸ் தான் கட்டுறோம், அப்புறம் என்ன டோல் பிளாசான்னு. அதுக்கும் இது வரைக்கும் முறையான பதில் யார்கிட்டையும் வரல. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.